கிராஃப்ட் செய்ய பிடிக்கும். ஆனால் கிராஃப்ட் செய்கிற அளவு என்கிட்ட டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த கிராஃப்ட் செய்ய அரௌண்ட் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகலை. ரொம்ப சிம்பிள், பட் செம்ம க்யூட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம தர்மாக்கோல் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். யூஸ்வலாகவே தர்மாக்கோல் கிராஃப்ட்னாலே ஒரு ட்ராபேக் வருங்க. என்னென்னா தர்மாக்கோல் ரொம்ப லெஸ் வெயிட் இல்லைங்களா? ஸோ அதில் நீங்கள் ஒரு கிராஃப்ட் செய்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக காத்தடிச்சாலே கீழே விழுந்துடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்படியும் ஒரு கிராஃப்ட் செஞ்சு ஷெல்ஃபில் தான் வைப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த ஷெல்ஃபையும் நீங்கள் செய்கிற கிராஃப்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அது என்ன காத்தடிச்சாலும் கீழே விழாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கம்மிங் டு த கிராஃப்ட், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஃப்டோட பேஸ்க்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தர்மாக்கோலை கட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ ப்ரிஃபர் எல்லோ கலர், ஸோ நான் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர்ட் வந்து பேப்பரில் வரைஞ்சி அதை கட் பண்ணி அதை வந்து ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணி நீங்கள் தர்மாக்கோலில் வச்சு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து தர்மாக்கோலில் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கட் பண்ணும்போதும் வந்து மிஸ்டேக்கன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ப்ரிஃபர் பேப்பரில் வரைஞ்சி நெக்ஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர்டும் வந்து கட் பண்ணி அதையும் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூன் வரைஞ்சிக்கிறேன். மூனுக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிட்டு அதையும் நான் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கலர் பெயிண்ட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மூன்லேருந்து பேர்ட் பறக்கிற மாதிரி வச்சு நான் அதில் வந்து குண்டூசி குத்தி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேஸ்மெண்ட்டையும் வந்து குண்டூசியால் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்கிட்ட இருந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரையும் வச்சு கிராஃப்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.